வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது நம்ம அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க குறித்த சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 23வது தவணையை வெளியிடுவதற்கான தேதியை அரசு அறிவித்துள்ளது. தகுதியுள்ள விவசாயிகள் 2000 தவணையை நேரடியாக தங்கள் வங்கி கணக்கில் பெற்றுக்கொள்ளலாம். இதன் 23வது தவணையின் மூலம் பெண்கள் உட்பட்ட 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎம் கிசான் திட்டமானது ஒவ்வொரு ஆண்டும் தலா 2000 வீதம் 3 தவணைகளில் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த நிதியை பெறுவதற்கு விவசாயிகள் பூர்த்தி செய்ய வேண்டிய சில தகுதி நிபந்தனைகள் உள்ளன. இதை பின்பற்றினால் மட்டும்தான் இந்த நிதி உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும், இல்லைனா வரவு வராது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பிரதமர் மோடி பிஎம் கிசான் 23வது தவணை தொகையை ஜூன் 20ஆம் தேதி மேற்கு வங்கம் மாநிலம் ஹூக்ளி மாவட்டம் நாதர்சர் கோவில் அருகில் வெளியிட இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. மேற்கு வங்கம் மாவட்டத்திலேருந்து இந்த 23வது தவணை தொகையை வெளியிடுவாரா பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறித்த தகவல்கள் அனைத்துமே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பதிவு செய்த விவசாயிகளுக்கு இகேஒய்சி அப்படின்றது ரொம்ப ஒரு கட்டாயமாகவும் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி சேவையை பிஎம் கிசான் இணையதளத்தின் மூலமாக பெறலாம், அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய் சேவைக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 4 மாத இடைவெளியில் தலா 2000 வழங்கப்படும். இந்த மொத்த பலன் ஆண்டுக்கு சுமார் 6000 ஆகும். தவணை முறை ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலும், ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலும், டிசம்பர் முதல் மார்ச் வரையிலும் இந்த தவணை இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. எனவே 23வது தவணையானது ஆண்டின் ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 12ஆம் தேதி 21ஆம் தவணை வெளியிட்டதுனால இந்த ஜூன் இறுதிக்குள்ளார 23ஆம் தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டமானது ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ள நிலப்பதிவேடுகள் மூலம் செலுத்தப்படுகிறது. இந்த சரிபார்ப்பு பயனாளிகளுக்கு வெளிப்படையான மற்றும் திறமையான நேரடி பண பரிமாற்றத்தை உறுதி செய்கிறது. கடந்த ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிஎம் கிசான் திட்டத்தின் 22வது தவணையை டிசம்பர் 2025 முதல் மார்ச் 2026 வரையிலான காலகட்டத்தில் மார்ச் 13 அன்று வழங்கினார். இந்த 22 தவணையில் மொத்தம் 18 கோடி விடுவித்தது. சுமார் 9.32 கோடி விவசாயிகள் இதில் பயனடைஞ்சாங்க. வரும் 2019 பிப்ரவரி 24 அன்று அறிமுகப்பட்ட இந்த திட்டம் சுமார் 4.27 லட்சம் கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பிஎம் கிசான் இணையதளம் மொபைல் செயலி உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். கேஒய்எஸ் கிசான் மந்த்ரா இ-மந்த்ரா சாஃப்ட்வேர் மூலமாக தங்கள் நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் நிலையை எப்படி அணுகுவதுன்னா அப்படின்ற ஒரு 5 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. பிஎம் கிசான் இணையதளத்துக்கு செல்லவும் விவசாயிகள் கிளிக் பண்ணி பயனாளர் பட்டியல் தெரிவி காணலாம். பயனாளர்கள் பட்டியலை பெறுவதற்கு உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், வட்டார எண் மற்றும் கிராமப்புற தகவல்களை நீங்கள் வழங்க வேண்டும். அறிக்கையை பெற கெட் ரிப்போர்ட் மூலமாக நீங்கள் பெறலாம். எந்த கணக்கில் நீங்கள் சரிபார்க்குறது பிஎம் கிசான் இணையதளத்தை பார்வையிடம் உங்கள் நிலையை அறிந்து கொள்ள விருப்பம் செக் பண்ணிக்கலாம். உங்கள் நிலையை அறிந்து கொள்ள ஒரு விவசாயிடம் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவு எண் இருக்கணும். பதிவு எண் மற்றும் கேப்சா கோடு உள்ளிட்டு ஒரு முறை ஓடிபியை பயன்படுத்தி கிளிக் செய்யலாம். பிஎம் கிசான்களில் விவசாயிகள் எப்படி புதுசாக பங்கு பெறலாம். அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்க்கலாம். திரையின் வலது பக்கத்தில் உள்ள தடித்த விவசாயிகளால் புதிய விவசாயி என குறிப்பிட்டிருக்கும். அதை கொடுக்கவும். நீங்கள் ஒரு பக்கத்திற்கு வழிநடத்தப்படுவீர்கள். உங்கள் விவரங்களை நாங்கள் உள்ளிட வேண்டியிருக்கிறோம். முதலில் கிராமப்புற விவசாய பதிவு மற்றும் நகர்ப்புற விவசாய பதிவு ஆகிய இரண்டையுமே நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் ஆதார் மற்றும் தொலைபேசி விவரங்களை உள்ளிடவும். ஆதார் உடன் சரிபார்க்கப்பட்டு பிறகு ஆதாரை விடுவித்து கொள்ள முடியுங்க. நீங்கள் வசிக்கும் மாநிலத்தை தேர்ந்தெடுங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த கடவுச்சொல் ஓடிபியை உருவாக்க முடியும். பிரதமர் மோடி அவர்கள் திட்டத்தின் தகுதி பெற மாட்டாரா? 1/2/2019 அன்று சில மாநிலங்களில்
நடைபெற்ற உள்ளீடுகளுக்கு நிதியுதவி வழங்குவதன் மூலமாக சிறு மற்றும் குறு விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கவும் அதன் மூலம் பயிர்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் வழங்குகிறது. இதன் மூலம் நேரடி நிதியுதவி வழங்குவது விவசாய கடனாக ஆகும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.